வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே அருமையான சுவையில் சுறா புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சுறா மீனை ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு மீன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே சுறா நல்லா வெந்துடும். வெந்த பிறகு பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா தோல் தனியாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சுறா மீனை நல்லா ஆற விட்டுட்டு இதோட தோலை எடுத்துட்டு நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் ஆறி இருக்குது. லேசாக சூடாக இருக்கும்போது இதோட தோலெல்லாம் நம்ம நீக்கிட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் தோலோட அந்த ஒரு மண் மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுன்னா லேசாக கொஞ்சம் தண்ணியில் அலசிட்டு உடனே எடுத்துடலாம். ரொம்ப நேரம் தண்ணியிலையோ இல்லை ரொம்ப தண்ணியிலையோ போட்டு அலசக்கூடாது. இதே மாதிரி எல்லா தோலையும் நீக்கிட்டு சுத்தம் பண்ணியாச்சு. அடுத்து இதில் இருக்க அந்த எலும்பையும் நீக்கிடலாம். மீனோட நடுவில் இருக்க இந்த எலும்புகளையும் எடுத்துடலாம். சின்ன சின்ன எலும்புகள் ஏதாவது இருந்தால் அதையும் எடுத்துட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ இதை கையால் நல்லா பெசரி எடுத்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி நல்லா இதை பெசரி எடுத்தாச்சு. அடுத்து இதுக்கு தேவையான வெங்காயம் அரிஞ்சிக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய துண்டு இஞ்சியும் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 10 பல் பூண்டையும் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். சுறா புட்டுக்கு நம்ம பூண்டு நிறைய சேர்த்தோன்னா நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளையும் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாயும் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து நம்ம இதை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு பொரிய விடலாம். சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை இதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அதனால் இதுக்கு தேவையான உப்பையும் இது கூடயே இப்போ சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் லேசாக வதங்கியாச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். என்னதான் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்தாலும் கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் சேர்த்தோன்னா டேஸ்டியாக இருக்கும். மிளகாய் தூளையும் சேர்த்து நல்லா லேசாக வதக்கிக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்த பிறகு லேசாக ஒரு தடவை மட்டும் வதக்கி விட்டால் போதும். இப்போ நம்ம பெசரி வச்சுருக்க மீனையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா சுறா புட்டுலேயே நல்லா வெந்துடுச்சு. அதே சமயத்தில் இது லேசாக கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அதனால் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ இதை நம்ம எண்ணெய் ஊற்றி தான் ரோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இதை நல்ல ஒரு மீடியமான தீயிலே வச்சு வதக்க விடலாம்.
நல்லா கலந்து விட்ட பிறகு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். நல்லா பச்சை வாசனைலாம் போய் நல்லா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கிடலாம். ரொம்பவே சுவையான நம்மளோட சுறா புட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.